Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. நான் சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டாட் உங்களை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கும். எனக்குமே இதை கேட்குறப்போ என்னடா சொல்கிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. யூஎஸில் நடத்தின ஒரு சர்வேல யூஎஸில் வாழ்ந்துட்டு இருக்கிற மொத்த அடல்ட்ஸில், அதாவது மொத்த மனிதர்கள் அடல்ட்ஸ் இருப்பாங்களா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள 40% பேர் அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஹாவ் கேன்சர். கேன்சருங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச பல நோய்களுக்கு நடுவில் ஒரு சீரியஸானதுன்னு எல்லாருக்குமே தெரியும், தேங்க்ஸ் டு ஆல் அவர் சினிமா. இப்போ இந்த கேன்சர்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கண்டிஷன் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மனிதர்களை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஜென்ரேஷனை நீங்கள் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரையுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேன்சருக்கு கியூர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்குள்ளே பிக்க ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாட்ஸ்லாம் யோசிச்சு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு முறை இந்தியாவில் ஒருத்தங்களாவது பிளட் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் கேன்சர். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பவதாரணி அவர்கள், இளையராஜா அவங்களோட மகள் கூட கேன்சருக்கு இறந்து போனாங்க. அவங்க லிவர் கேன்சர் மூலியமாக. இந்த கேன்சருக்கு பல வகைகள் இருக்குது, அதில் முக்கியமானது பிளட் கேன்சர். அண்ட் இன்னைக்கு இந்த உயிர்கொல்லி நோய்னு நினைக்கப்படக்கூடிய பிளட் கேன்சர், அந்த ஒரு பர்டிகுலர் கேன்சருக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு கியூர் நீங்கள் நம்ம எல்லாருமே இந்த ஒரு என்வலப்புக்குள்ளே இருந்து எடுத்து என்ன பண்ணுறது, எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, அண்ட் அதே நேரத்தில் நம்ம எப்படி மற்றவங்களை கேன்சர் கிட்டேருந்து காப்பாற்றுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கவருக்குள்ளே இதுக்கான பதில் இருக்குது. பட் அதை டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர்னால் என்னங்கிறதே நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. கரெக்டாக கேன்சர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். குழந்தைங்க இந்த லெகோ பிளாக்ஸ், பில்டிங் பிளாக்ஸ்லாம் வச்சு பில்ட் பண்ணிருப்பாங்களே, குட்டி குட்டியாக பிளாக்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாக்ஸ் தான் ஹியூமன் செல்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ஹியூமன் செல்ஸ் மாதிரி இங்கே பில்டிங் பிளாக்ஸ் இருக்குல்ல, இந்த பில்டிங் பிளாக் நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சில பில்டிங் பிளாக்ஸ் ஒழுங்காக வைக்கப்படலைன்னா, அது ஒரு மாதிரி கசமுசான்னு இருக்கும்ல, அந்த கசமுசா பில்டிங் பிளாக்ஸ் ஒழுங்காக கட்டப்படலைன்னா அது மேலே கட்டுற எல்லா பில்டிங் பிளாக்குமே கயமையான்னு தான் இருக்கும். இந்த மாதிரி ஹியூமன் பிளட் செல்லில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ எப்படி செல்லை ஒரு காப்பி ஒரு மாதிரி இன்னொரு செல் எப்படி வரணும்னு உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான். ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, அந்த ஜெராக்ஸை வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, அந்த ஜெராக்ஸை வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1000 ஜெராக்ஸ் 2000 ஜெராக்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொதல் காப்பிக்கும் கடைசி காப்பிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்ல. அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்மளோட செல்ஸ் உருவாகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒழுங்காக உருவாகாமல் ஒரு டிஃபெக்ட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஃபெக்டான செல் அளவுக்கு அதிகமாக மல்டிப்ளை ஆகுறப்போ அது கண்ட்ரோலே கிடையாது. ஓகேவா? இந்த டிஃபெக்டான செல்லை நம்ம பாடி கேப்சர் பண்ணி மிஸ் பண்ணிடுதுன்னா அது நிறைய மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு ரூம்குள்ளே எல்லாருமே ஒன்றா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரூம்குள்ளே ஒரு 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு நாங்கள் தேவையில்லாத ஆட்களை நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் வீட்டில் உங்களாலேயே ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் ஆக முடியாதுல்ல. ஸோ இந்த தேவையில்லாத டிஃபெக்டிவ் செல்ஸ் அளவுக்கு அதிகமாக அக்யூமுலேட் ஆகிட்டே கண்ட்ரோல் இல்லாமல் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கப்போ தேவையான பாடியில் இருக்க வேண்டிய செல்ஸ் இருக்கும்ல, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான ஸ்பேஸாக இருக்கட்டும், அது பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கட்டும், அது எல்லாமே அடி வாங்குவோம். அது எதனால? இந்த தேவையில்லாத செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். இது சின்ன லெவலில் இருக்கிறப்போ டியூமர் நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஒரு அளவுக்கு மேலே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது தான் மேட்டர். இப்போ இதே கான்செப்ட் நீங்கள் பிளட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ பிளட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்பு மேரோ இருக்குல்ல, போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன் மேரோக்குள்ள ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குது. இந்த ஸ்டெம் செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸை உருவாக்குது, ரெட் பிளட் செல்ஸை உருவாக்குது. இதுதான் பேசிக்காக நம்ம ரத்தத்துக்கான எல்லா விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டெம் செல். இதுதான் அந்த செல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுது. இந்த ஸ்டெம் செல் நம்மளோட போன் மேரோக்குள்ள இருக்குது. இன் கேஸ் ஆஃப் அ டிஃபெக்டிவ் ஸ்டெம் செல், ஏன் டிஃபெக்டிவ் ஆகுது? இத்தனை காப்பி வர்றப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த ஸ்டெம் செல் டிஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்டிகுலர் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலைங்கிறப்போ ஒழுங்கான செல்ஸ் நம்மளுக்கு இந்த கேன்சர் செல்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை எப்படி நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த போன் மேரோக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெம் செல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, இன்னொரு ஸ்டெம் செல் எடுத்து உள்ள வைக்கிறது, டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் அ நியூ ஸ்டெம் செல் இருக்குல்ல,
அந்த விஷயம் தான் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது யாருக்குனாலும் வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம். வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்தவங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிறாங்கல்ல, அவங்களே நம்ம காப்பாற்ற முடியும். கேரளாவில் இருக்கிற ஒருத்தங்க பங்களாதேஷில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஸ்டெம் செல் கொடுத்து உயிர் காப்பாற்றின கதைகள் இதே ஊரில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, பார்டரை தாண்டி மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அது எவ்வளோ கிரேட்டான விஷயம். நம்மளும் அதில் ஹெல்ப்பாக கேட்க முடியுங்கிறப்போ எவ்வளோ பயங்கரமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் செல் இது யாரோட உடம்புக்குள்ளனாலும் நடக்கலாம், அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர், இப்போ இது வந்து டிஎன்ஏக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம். ஒழுங்காக காப்பி ஆகாமல் ஒரு டிஃபெக்டிவான காப்பி உருவாகிறப்ப கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சிகரெட்ஸாக இருக்கட்டும், ஆஸ்பெஸ்டாஸ் அதிகமாக உள்ள சுவாசிச்சோன்னா இருக்கட்டும், இந்த மாதிரி பல காரணங்கள்னால இப்போ யூவி ரேஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலைன்னா அது பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை ஆக்சுவலாக அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினோம்ல. இப்போது நீங்கள் யாரோலாம் எக்ஸாம் எடுக்கணும், என்னவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஓகே. நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படுவோம், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், எக்ஸ் அப்படிங்கிற பர்சன்லாம். இப்போ எனக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னா என்னோட போன் மேரோக்குள்ளே இருக்கிற ஸ்டெம் செல் வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்போ என்னோட ஸ்டெம் செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணோன்னா அது ஒழுங்கான பிளட் செல்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிடும். என்னோட பிரச்சனை சால்வ்டு. இப்போ இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒழுங்கான ஸ்டெம் செல் வந்து நான் எங்கேருந்து எடுப்பேன்? அது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பர்சன் கிட்டேருந்து அவங்க மனசு வச்சாங்கன்னா எனக்கு ஸ்டெம் செல் கொடுக்கலாம். ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியாது. ஏன்னா இங்கே தான் பிரச்சனை வருது. அது ஈஸியாக கொடுத்துட்டு அதாவது பிரச்சனையே இல்லையே. ஹெச்எல்ஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹெச்எல்ஏங்கிறது ஒரு ஸ்டெம் செல்லுக்கும் இருக்கிற ஐடி கார்டு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஹெச்எல்ஏ வந்து ஒரு செல்லுக்குமே, ஸோ இந்த ஹெச்எல்ஏ வந்து என்னோட எக்ஸாக்ட் மேட்ச் ஆகணும். ஓகேவா? அந்த ஹெச்எல்ஏ டைப்பிங்னு சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க எனக்கு ஹெல்தி ஸ்டெம் செல்லை வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அதை வச்சு எனக்கு இந்த பிளட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கியூர் பண்ண முடியும். இந்த ஹெச்எல்ஏவை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 1 in a million சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி நேரம் ஒருத்தங்களுக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு தேவையான டோனர் எங்கே இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய நேரம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணியே நிறைய பேரை வந்து நம்ம கியூர் பண்ண முடியாமல் தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கான ஒரு கியூர் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் என்வலப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டேட்டாபேஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. DKMS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு NGO. ஜெர்மனியில் இருக்கிற 80% ஆஃப் த மக்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ ஜெர்மனி இஸ் வெல் மெடிக்கலி அவேர் கண்ட்ரி. அங்கே எல்லாருக்குமே அவங்க ஹெச்எல்ஏ டைப்பிங்னா என்னன்னு, அவங்க ஹெச்எல்ஏ டைப்பிங் என்னன்னு ஒவ்வொருத்தங்களுக்கே தெரியும். இப்போ இந்த DKMS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு NGO வந்து குளோபலாக ஒரு மிகப்பெரிய டைரக்டரி உருவாக்கணும். இந்த ஒரு டேட்டா பேஸை வச்சுக்கிட்டோம், எல்லோ பேஜஸ் மாதிரி யாருக்கு என்ன ஹெச்எல்ஏ டைப்பிங் அப்படிங்கிறத சொல்லி வச்சுட்டோம்னா இவங்கெல்லாம் வந்து இதை கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா நாளைக்கு ஒருத்தங்களுக்கு உண்மையிலே தேவை இருக்கிறப்போ இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃபோன் கால் வரும், நம்மளை கான்டாக்ட் பண்ணி இவங்க வந்து அந்த ஹெச்எல்ஏ டைப் உங்களுக்கு தேவைப்படுது, இவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோல். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் என்வலப் வந்து உங்களுக்கும் வந்து சேரும். இதை DKMS அனுப்பிச்சி வைப்பாங்க. அண்ட் அவங்களோட மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி டெலிட் பிளட் கேன்சர் அப்படின்னு டேக்லைன் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் எனக்கு வந்திருக்குது, உங்களுக்கும் வரும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குளோபலாக ஒரு பிரச்சனை இருக்குது, பிளட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்குது, இதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு நான் முன் வரேன், நீங்கள் நம்ம எல்லாருமே கை கோர்த்தனா இதை சரி பண்ண முடியும், நீங்கள் முன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். இந்த ஒரு பர்டிகுலர் அண்ட் இது இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் என்னன்னு தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் வெளியே போய் ஏதாவது ஒரு லேபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 5000 ரூபாய் 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அது ஃப்ரீயாக நடக்கும். இந்த ஹெச்எல்ஏ டைப்பிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது ஸ்டெப் 1. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸில் வந்து இந்த மாதிரி உங்களோட ஃபார்ம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வந்துடும். உங்கள் வீட்டுக்கு கொடுத்த அட்ரஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்வலப்பையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு என்வலப் வரும். நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கார்டு அண்ட் தெர் ஆர் பஞ்ச் ஆஃப் அதர் திங்ஸ். இதில் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான 3 ஸ்வாப்ஸ். அந்த 3 ஸ்வாபையுமே வந்து இன்னர் சீக்ஸில் வச்சு நம்ம ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்வாபையுமே வந்து எடுத்து இந்த என்வலப்பில் போட்டு அந்த என்வலப்பை இந்த என்வலப்பில் போட்டு கிட்ட இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஆர் அட் த சேம் டைம்
இந்த ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பிக் பண்ணுறதுக்கும் சொல்லிக்கலாம். இதை மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே வச்சு கவருக்குள்ளேயே வச்சு நம்ம இதை போஸ்ட் கார்டு மாதிரி கிட்ட இருக்கிற போஸ்ட் பாக்ஸில் போட்டோன்னா 40 நாளுக்கு ஒரு கேப் எடுப்பாங்க. ஆனால் இந்த 40 நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற இந்த ஒரு ஸ்வாப் டெஸ்ட் இருக்குல்ல, இந்த ஸ்வாப்ஸை வந்து ஜெர்மனிக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற லேபில் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஹை குவாலிட்டி லேபில் வந்து செக் பண்ணப்படும் உங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் என்னென்னு. ஏன்னா இந்த ஹெச்எல்ஏ டைப்பிங் வந்து யாருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு தான் நம்மளால் டொனேட் பண்ண முடியும், எல்லாருக்கும் போய் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஹெச்எல்ஏ டைப்பிங் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்டுக்கு தேவை இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்குது, நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு. நீங்கள் வேணான்னு சொல்லிக்கலாம். பட் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கனால் கிட்ட இருக்கிற ஒரு டொனேஷன் ஸ்பேஸ்க்கு போய் உங்ககிட்டேருந்து பிளட் எடுப்பாங்க. பிளட் எடுத்துட்டு அதில் தேவையான ஸ்டெம் செல்லை மட்டும் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அந்த பிளட் வந்து உங்களுக்கே அனுப்பப்படும். உங்களோட பிளட்டும் வெளியே எடுக்க போகிறது கிடையாது, ஸ்டெம் செல் மட்டும் தனியாக எடுக்கப்படும். அது பிளட் டெஸ்ட் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அதை தாண்டி எதுவும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த ஸ்டெம் செல் வந்து நம்மளுக்கு இது ஒரு ஹெல்ப், ஆனால் யாருக்கோ இது ஒரு அனதர் சான்ஸ் அட் லைஃப். இயற்கை அவங்களுக்கு பண்ண ஒரு துரோகத்தை ஒரு மனிதனாக இன்றைக்கி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் இந்த மாதிரி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது மதன், இதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் என்னோட ஹெச்எல்ஐ டைப்பிங் என்னன்னு தெரியணும், நான் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எது நினச்சிங்கனாலும் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஸ்டெம் செல்லை டொனேட் பண்ணுங்கள். அது ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்வாப் டெஸ்ட்டு தான். ஹெச்எல்ஐ டைப்பிங் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உயிர் காப்போம் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. கடவுள் இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி கண்ணு முன்னாடி மனிதர்களை காப்பாற்ற முடிகிறப்போ அதை செஞ்சால் அன்பே சிவம் தானே.